புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இரு குப்பியினுடைய வணக்கம். மிக கடினமான நேரம். தலைவர் அவர்களுடைய சார்பாக, தலைவர் திருமாறனுடைய சார்பாக இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவரோடு பழகிய தருணம் எனக்கு இல்லை. இங்கே இருக்கிற தோழர்கள், சட்ட அறிஞர்கள் கூறியதைப் போல அவரோட பயணம் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் அவருடைய உரையை பார்க்கும் பொழுது, அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டிற்கும், அதற்கப்புறம் அவருடைய அலுவலகத்திற்கும், அதன் பிறகு அவர் உருவாக்கிய புத்தவிகார் என்ற கோவிலுக்கும் செல்லும் பொழுது அவர் என்ன முறையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு மனிதன் இறந்த பிறகு என்ன விதமான அனுதாபங்கள் ஏற்படும். ஒரு தலித் தலைவராக ஆரம்பித்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் நுழைந்து இன்றைக்கு தலித் சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரே குரலுடன் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட பத்திரிகையாளர்களும் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்ட அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் கூட இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் சொன்னதைப் போல சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இப்பொழுதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் நுழைஞ்சிருக்கேன். இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் வழக்கறிஞர்கள், மகாத்மா காந்தி அவர்களும் இந்த புதிய இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு சட்டத்துறையில் இருந்து வந்த உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக தலைவர் திருமாறன் அவர்களுடைய இவருடைய இறப்பிற்கு பிறகு கடந்த 2 நாட்களாக அவர் மன உளைச்சல் இருக்கும் பொழுது அவர் என்கிட்ட பேசும் பொழுது அப்பொழுதுதான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பற்றி தெரிந்து கொண்டோம். எந்த அளவுக்கு தலித் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த அளவுக்கு பல படுகொலைகள் நடந்தது. மேலவளவு முருகேசன் ஆரம்பித்த ஒரு படுகொலையிலிருந்து அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள ஒரு எலெக்ஷனுக்குள் நுழையும் பொழுது படுகொலை செய்யப்படுகிறார். இது ஒரு சாதாரணமான ஒரு படுகொலையோ இல்லை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையோ என்ற மாதிரி திருப்பிட்டு இருக்காங்க பிரச்சனையை. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசியல் படுகொலையாக இருக்கலாம் என்கின்ற கண்ணோட்டத்துடன் காவல்துறை அணுக வேண்டும். ஒரு தலைவன் உருவாவதற்கு குறைந்தபட்சம் 20 to 30 வருஷம் தேவைப்படுது. அப்படி ஒரு இறப்பு ஒரு சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய இழப்பாக மாறும் பொழுது தமிழக அரசு வழக்கறிஞர்களுக்கு எப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுமோ, தலைவர்களுடைய ஒரு செக்யூரிட்டிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக அவருடைய இழப்பு இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், அதுவும் இளம் வழக்கறிஞர்கள், அவரால் உருவாக்கப்பட்ட வழக்கறிஞர்கள், அவர் வீடியோவில் பார்க்கும்பொழுதே அவர் ஒன்று எப்பவுமே சொல்லுவார், அவர் மேலே தோழர்கள் சொன்ன மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறார், அந்த மாதிரி திருப்பியும் ரிப்பீட் நம்ம பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் மேலே அப்படி ஒரு குறைகள் இருந்தால் முதலமைச்சர் புரோட்டோகால் படி அவர் வீட்டுக்கு போகவே முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு, அவர் எந்த விதமான ரெக்கார்ட்லையும் இல்லை, அவர் ஒரு தலைவர்ங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அவர் அது அரசியலுக்காக சென்றாரா என்கிற விவாதத்தோட தமிழ்நாடுடைய முதலமைச்சராக அவர் புரோட்டோகால் படி பதிவாக இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் போயிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் ஏன் பிஜேபி தலைவர் போயிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு பொது தளத்திற்கான ஒரு தலைவரா இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. ஒரு விவாதத்தை உருவாக்கிறார். அது என்ன விவாதம்னா அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதியை அழித்தல்ங்கிற ஒரு நடையை நீங்க ஒரு கேம்பெயினா உருவாக்குங்க, ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குங்க. நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து என் வாழ்க்கையை தொடங்கியிருக்கேன். அப்ப நான் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து தொடங்கினதுனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லை, எந்த ஒரு இழப்புக்கும் இல்லை, எந்த ஒரு கலவரத்திற்கும் முக்கியமான காரணம் அங்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்கும். அப்ப இந்த கொலை எந்த அரசியல் அந்த அதிகாரத்தை அடைகிறதுக்கான கொலையா இருந்துச்சு. அதுவும் தலித் மக்கள் மேலு இந்த ஒரு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய இழப்புகள், அது வேங்கவயல் பிரச்சனையிலிருந்து திரு மோகன் அவர்கள், வழக்கறிஞர் மோகன் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
எப்படி வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணாருன்னு தெரியும். அந்த வேங்கவேல் பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அது மாதிரி சின்னத்துரை அவர்கள் நல்லா படிச்சுட்டாருன்னு சொன்னதுக்காக வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தமிழக காவல்துறை வந்து ஒரு ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் போகணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் என்னன்னா 1970-80களில் கியூ பிரான்ச்சை உருவாக்கி இருப்பாங்க. அன்னைக்கு இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொன்ன மாதிரி நக்சல் பாரிகள் அந்த மாதிரி இயக்கங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு அன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குனாங்க போலீஸ் காவல்துறை. ஆனால் இன்றைக்கு அது தேவையில்லை. எல்டிடியை மானிட்டரிங் பண்ணுறதுக்கோ இல்லை மாவோயிஸ்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கோ இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை சாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கலவரங்கள், மற்றொன்று மதத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கலவரங்கள். இந்த கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கியூ பிரான்ச்சை புதுசாக உருவாக்கணும். இதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் யார் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்காங்களோ, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்புக்கான பிரச்சனைகள் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு சர்வசாதாரணமாக யூடியூப்ல பேசிக்கிறாங்க. இல்லை நாடக காதல் அவங்க கொலை பண்ணுங்க, ஆனால் எப்படி தமிழக காவல்துறை அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. திரு கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு அரெஸ்ட் நடக்குதுன்னா, ஜாதியை பற்றி பேசக்கூடிய அரெஸ்ட் உடனடியாக நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். எப்படி ஒருத்தர் ஜாதியை பெருமையா பேசுறாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின்படி ஒரு ஜாதியை பெருமையா பேசக்கூடிய ஒரு சமூகம் எப்படி உருவாக முடியும்? அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து மத பெரும்பான்மைவாதத்துக்கும் ஜாதியுடைய பெரும்பான்மைவாதத்துக்கான அரசியலை தூக்கி எறியணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.